வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.8 தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் 1.8 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆட் 3.2 + 6.4. ஸோ 3.2வும் 6.4 ஆட் பண்ண சொல்கிறாங்களா? 3.4யும் 6.4யும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ கிரிட் மாடல் பார்த்தோம் இல்லைங்களா? அதில் என்ன பார்த்தோம், இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா இது டோட்டலாக மொத்தம் இது என்ன பண்ணுறோம், 100 பிரித்து இதை வந்து டோட்டலாக இதோட வேல்யூ 1ன்னு சொன்னோங்களா? அடுத்து என்ன பண்ணுறோம், இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி 10 ரோவாக பிரித்து நம்ம என்ன பண்ணோம் ஒன்று ஒன்றும். ஸோ இப்படி 10 இந்த சைடு 10 இந்த சைடு 10 பிரித்தவங்களா பிரித்து என்ன சொன்னோம், இந்த ஒரு பாக்ஸோட வேல்யூ 0.01 சொன்னோம். இந்த ஒரு நெட்டு ஒரு ரோ ஃபுல்லாக என்ன சொன்னோம் 0.10 அப்படின்னு சொன்னோங்களா? இதுதான் இதோட வேல்யூ. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நமக்கு 0 பாயிண்ட்டுன்னு இல்லை, நமக்கு எப்படி இருக்குது 3.2 6.4ன்னு இருக்கா? அப்போ இந்த ஒரு பாக்ஸை நம்ம என்ன எடுத்துப்போம் 1ன்னு எடுத்துப்போம். அப்போது 3.2 அப்படின்னா அந்த மாதிரி 3 பாக்ஸ் வரையிடும். ஸோ இது ஒரு பாக்ஸு, இது ஒரு பாக்ஸு, இது ஒரு பாக்ஸ். அப்போ மொத்தமாக என்ன வந்துருச்சு, நமக்கு 3 வந்துருச்சுங்களா? 2.2 நம்ம எப்படி வரைகிறோம் அப்படின்னா ஒரு சின்னதாக இங்கே ஓகேங்களா, இது 0.1 இது 0.2. ஸோ அப்போ என்ன ஆகுது 1 2 3 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0.1 0.1 0.2 ஆகிடுங்களா? அப்போ இதுதான் என்னது 3.2 ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்து 6.4னா இதே மாதிரி 6 வரைகிறோம் 1 2 3 4 5 6. ஸோ அப்போ என்னது இது 6. 4 அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் குட்டியாக வரைவாங்களா 0.4. அப்போ 1 2 3 4. ஸோ அப்போ என்னது இதுதான் நம்மளோட 6.4. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க. பெரிய பாக்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ மொத்தமாக 9 பாக்ஸஸ் வரையணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 பாக்ஸ் வரைஞ்சாச்சா? அடுத்து 9. ஸோ அடுத்து இந்த சின்ன பாக்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள், இங்கே 1 2 3 4 இங்கே 2 5 6 இருக்கா? அப்போ 6 சின்னதாக வரைகிறோம் 1 2 3 4 5 6. அப்போ எத்தனை பாக்ஸ் வந்துருக்கு பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9. அப்போது 9 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஏன்னா சின்ன பாக்ஸுக்கு பாயிண்ட் வச்சுப்போங்களா? எத்தனை இருக்குது 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 9.6 தான். ஸோ இந்த ஒரு பாக்ஸும் மீனிங் என்ன, அது 1 ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ பாருங்கள் நார்மலாக ஆட் பண்ணி பார்க்கலாம். 3.2 + 6.4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 + 4 6ங்களா? ஸோ பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட் வச்சுக்கலாம். 3 + 6 என்னது 9. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன 9.6 தான் ஆன்சர். ஸோ இதுதான் ஏரியா மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாடலுக்கு பேர் என்ன அப்படின்னா ஏரியா மாடல். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அடுத்து எக்ஸாம்பிள் 1.9ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்ராக்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சப்ராக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுங்களா, இதுலேருந்து 7.5லேருந்து 3.4 சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. 7.5 பாருங்கள், இது 1 2 3 4 5 6 7. இதுதான் 7 குறிக்குது. 5 எதை குறிக்குது அப்படின்னா 1 2 3 4 5 இந்த குட்டி பாக்ஸை குறிக்குது. ஓகேங்களா? ஸோ 7 அப்படிங்கிறது இந்த பெரிய பாக்ஸ் குறிக்குது. மொத்தம் 7 பாக்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த 5.5 எதை குறிக்குது அப்படின்னா இந்த குட்டி பாக்ஸஸை குறிக்குது. இப்போ 7.5லேருந்து 3.4 சப்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த 3 அப்படிங்கிறது பிக் பாக்ஸ், ஸோ பெரிய பாக்ஸ். 4 அப்படிங்கிறது ஸ்மால் பாக்ஸ், குட்டி பாக்ஸுங்களா? அப்போது அந்த பெரிய பாக்ஸ்லேருந்து 3 பாக்ஸ் நம்ம என்ன பண்ணிடணும் கேன்சல் பண்ணிடணும். அப்போ 1 2 3 சப்ராக்ஷன் அப்படின்னா கேன்சல் பண்ணுறது நான் 3 பாக்ஸு கேன்சல் பண்ணிடுறோம். இதில் என்ன பண்ணுறோம் 4 பாக்ஸு கேன்சல் பண்ணுறோம். 1 கேன்சல் பண்ணிடுறோம், 2 3 4 கேன்சல் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கும், ஸ்மால் பாக்ஸில் 1 தான் இருக்கும். அப்போ ஸ்மால் பாக்ஸுக்கும் பிக் பாக்ஸுக்கும் நடுவில் என்ன வரும் பாயிண்ட் வருங்களா? பாயிண்ட் வச்சுட்டு பெரிய பாக்ஸ் எத்தனை இருக்குது 1 2 3 4 இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 4.1. ஸோ இப்போ டேரெக்டாக சப்ராக்ஷனும் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். 7.5ல் 3.4 சப்ராக்ட் பண்ணுறோம். 5ல் 4 போயிடுச்சுன்னா மீதி 1, இங்கே பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட்டு. 7ல் 3 போயிடுச்சு அப்படின்னா மீதி 4ங்களா? ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் 4.1 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.